அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்களை அனுப்புகிறேன். சிம்மராசிக்கார அன்பு நேயர்களே, நம்ம இன்றைய இந்த அழகான வீடியோ பதிவை முழுமையாக தொடங்குவதற்கு முன்னதாக முருகரை மனதார பூஜித்து அவரது அருளை பெற்றுக்கொண்டு இந்த பதிவுக்குள் நுழையலாமே. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், அப்படியே நடக்கட்டும். நம்ம சிம்மராசிக்கார அன்பு நேயர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒருத்தனிடம் பழகும்போது அந்த நபர் படித்தவனா படிக்காதவனா, ஏழையா பணக்காரனா, உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடுகளையும் இவர்கள் பார்க்க மாட்டார்கள். மனதார புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இவர்கள் பேசுவார்கள், ஒரே மாதிரி தான் இவர்கள் பழகுவார்கள். தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமெல்லாம் கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட சிம்மராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? என் அம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற ஏங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நம்ம இன்றைய இந்த வீடியோ பதிவுல கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஜோதிடத்தின் மூலமா நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தெளிவா விரிவா தெரிஞ்சுக்க போறோம். 2026 2030 வரையிலான காலகட்டத்துல கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கிய கிரக யோகங்கள் என்னென்ன, மனரீதியான சவால்கள் என்னென்ன, முடிவெடுக்கிறதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டுகள் நல்லதெல்லாம் நடக்குங்க. சனி தோஷத்தின் தாக்கம் முடிவடைஞ்சிருச்சு. சனி பகவான் உங்க ராசிக்கே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். இவர் உங்கள் வாழ்க்கைய நல்லபடியா அழகா மாற்றப்போகிறார். மே 2026 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அரிய அற்புதமான நிகழ்வு நிகழப்போகுது. தேவகுரு பிரகஸ்பதி வியாழன் உங்கள் சொந்த ராசியான கடகராசிக்குள்ள வரப்போறாங்க. கடகராசியில குரு உச்சம் பெறப்போறாரு. குரு லக்னத்தில உச்சம் பெற்று அமரும்போது மகாபுருஷ யோகம் உருவாகுது. இந்த யோகம் ஒரு சாதாரணமான மனிதனை கூட மாமனிதனா உயர்ந்த ஆளுமையுள்ளவரா மாற்றும் வல்லமை கொண்டது. இது உங்க ஆளுமை, ஆரோக்கியம், அறிவை சிகரத்துக்கு கொண்டு செல்லுங்க. ராகு தற்போது 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இது சற்று கவலைக்குரிய விஷயம் தாங்க. ஆனா நல்ல செய்தி என்னன்னு பாத்தீங்களா? வரும் காலங்கள்ல ராகு 7ஆம் 6ஆம் 5ஆம் இடங்களுக்கு பெயர்ச்சியா போறாரு. ராகுவின் இந்த பெயர்ச்சி அடுத்த 54 மாதங்களுக்கு உங்களுக்கு எந்த கெட்ட பலனையும் தராதுங்க. குறிப்பா ராகு 6ஆம் இடத்துக்கு வரப்போறார். இதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதா அற்புதமா நடக்கும். சனி உங்களுக்கு வேலையை தருவார். குரு உங்களுக்கு அறிவையும் கௌரவத்தையும் தருவாங்க. ராகு உங்களை எதிரிகளிடமிருந்து காப்பாத்துவாருங்க. உங்கள் வாழ்க்கையில 2026 பொற்காலமா இருக்குதுங்க. 2026 உச்சம் பெற்ற குரு உங்கள் முதல் இடத்துக்கு வரும்போது
முதல் மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க உணர்வீங்க. கடந்த சில ஆண்டுகள்ல உங்கள் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கலாம். மக்கள் உங்களை புரிந்து கொள்ளலன்னு நீங்க நினைச்சிருந்தா அது எல்லாம் மாறப்போகுது. குரு உங்களுக்கு திக்வலத்தை தருவாரு. உங்கள் முகத்துல ஒரு தனி சேலம், தனித்துவமான ஜொலி இருக்கும். சனியின் தாக்கத்தால பாதிக்கப்பட்ட உங்கள் ஆரோக்கியம் இப்போது அற்புதமா குணமடைய தொடங்குங்க. நீங்க உங்களை ஆற்றல் மிக்கவரா, நேர்மையானவரா உணர்வீங்க. சனி பகவான் மீனராசியில உங்கள் 9ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த காலம் நின்று, நிதானித்து, சிந்தித்து நடக்கும். குருவின் 9வது பார்வை உங்க பாக்கியஸ்தானத்தின் மீது விழும். அங்கே சனி ஏற்கனவே அமர்ந்துள்ளாருங்க. ஜோதிடத்துல இது தர்ம கர்மாதிபதி யோகம் போன்ற பலனைத் தரும் அப்படின்னு கருதப்படுதுங்க. நீங்க வெளிநாடு செல்ல விரும்பினா, உயர்கல்விக்காக முயற்சி செஞ்சீங்கன்னா, அல்லது ஒரு வழிகாட்டி குருவை தேடிக்கொண்டிருந்தா 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அழகா அமையும். குறிப்பா சொல்லப்போனா, கற்பித்தல், சட்டம், ஆலோசனை, ஆன்மீக துறையில் இருப்பவர்களின் பெயர் 4 திசைகளிலும் பரவும், புகழ் பெறும். 2026 முதல் 2027 வரை குருவின் 7வது பார்வை உங்கள் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தின் மீது விழுது. நீங்க திருமணத்துக்காக காத்திருந்தா மே 2026லிருந்து மே 2027க்குள்ள கெட்டி மேளம் கொட்டுறதுக்கு 90% வாய்ப்பிருக்கு. அதுவும் சாதாரண வரனல்ல, நல்ல பண்புள்ள, உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கப் போறாங்க. 2026லிருந்து 2030 வரையிலான காலம் இல்லத்தரசிகளுக்கு மாற்றத்துக்கான காலம் மட்டுமில்ல, கௌரவத்துக்கான காலமும் கூட. மே 2026இல் தேவகுரு உங்கள் லக்னத்தில உச்சம் பெறும்போது உங்க அந்தஸ்தில மிகப்பெரிய மாற்றம், உயர்வு வரும். 2026இல் உங்கள் புத்திசாலித்தனத்தை முழு குடும்பமும் ஏற்புங்க. வீட்டின் பெரிய முடிவுகள் உங்க சம்மதம் இல்லாமல் நடக்காது. நீங்க வீட்டின் உள்துறை அமைச்சரவையில் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. 2027ல குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்குச் செல்லும்போது உங்க கைகள்ல பொருளாதார வலிமை, செல்வம் வரும். நீங்க வீட்டில இருந்தபடியே ஏதாவது சிறிய வேலையை தொடங்க விரும்பினா இதற்கு இந்த காலம் மிகச் சிறந்தது, சரியான தருணமுங்க. டிசம்பர் 2026லிருந்து 2028 வரை ராகு 7ஆம் வீட்டில இருக்கும்போது கணவருடன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படலாம். இந்த நேரத்துல மௌனம், பொறுமைதான் உங்க ஆயுதமா இருக்கு. ராகுவின் இந்த மாயையை உங்க வீட்டின் அமைதியை கெடுக்க விடாதீங்க. 2027ல இருந்து 2028 காசு, அதாவது பணம் சம்பாதிக்கும் ஆண்டாயிருக்கும். இந்த நேரத்துல குரு உங்கள் 2ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ள நுழைய போறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு குறிப்புங்க. இது ஒரு பணமழை பொழியும் காலம், செல்வ காலமுங்க. உங்க பேச்சில ஒரு காந்தம் இருக்கும். மக்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கடுமையா கேட்கப்படுவாங்க. நீங்க விற்பனை, சந்தைப்படுத்துறது, பேச்சாளரா இருந்தா இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. மேலும் குடும்பத்துல சொத்து தொடர்பா ஏதேனும் தகராறு இருந்தா குருவின் அருளால அது தீர்க்கப்பட்டு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரலாம். டிசம்பர் 2026லிருந்து ஜூன் 2028 வரைக்கும் ராகு உங்கள் 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்து ராகு உங்கள ஒரு வியாபாரியா மாற்றுவாரு. நீங்க தொழில விரிவுபடுத்த விரும்புவீங்க, புதிய சவால்களை ஏற்க விரும்புவீங்க. இந்த நேரத்துல நீங்க மிகவும் எச்சரிக்கையா, ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ஈகோவ இடையில கொண்டு வராதீங்க. ஜூன் 3, 2027 அன்று சனி பகவான் உங்கள் 10ஆம் இடமான மேஷ ராசிக்குள்ள நுழையிறாரு. 2028இல் அங்கே இங்கே முழுமையா செயல்படுவாரு. மேஷ ராசியில சனி நீச்சமடைகிறாரு. 10ஆம் இடத்துல சனி நீச்சம் பெற்றாலோ
கடகராசிக்காரர்களுக்கு அவர் ராஜயோகக்காரனா மாறிடுவாரு. 2028லிருந்து 2030 வரை உங்க வேலை பல உங்கள் கடுமையா அதிகரிக்கும். பதவி உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. தொழில்ல பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். குடும்பத்தில சந்தோஷம், நிம்மதி எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன், கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம, நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட கோடீஸ்வரனாகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 4வது இருக்கக்கூடிய ராசி தான் நம்ம கடக ராசி. நம்ம கடக ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பாத்தீங்களா? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். நம்ம கடக ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்களா? சந்திர பகவானுங்க. இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவங்கங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கடக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்களா இருக்காங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவர்களா இருக்காங்க. சிம்மம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்தை வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற முழுமையா நம்பக்கூடியவர்களா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருத்துன்னா அது உங்களை அழுது அழுது தூங்க வைக்கும். அப்படி உங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடகம் ராசிக்காரங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். சந்திர பகவானின் அருளால அப்படியே நடக்கட்டும்.